வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மற்ற கட்சிகளுடன் ஒத்துழைப்பது குறித்து பேச்சுவார்த்தைக்கு மாய்கா தயார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பகிரங்க அறிவிப்பு. மாய்கா மற்றும் இந்திய சமுதாயத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மற்ற கட்சிகளுடன் ஒத்துழைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாய்கா தனது கதவை திறந்துள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இந்தியர்களை தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட மாய்கா சமுதாயத்தின் நலனை முன்னிறுத்த வேண்டிய கடப்பாடு கொண்டிருப்பதால் அவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் ஏற்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இது முழுக்க முழுக்க மாய்காவின் நலனை கருத்தில் கொண்டு கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவே தவிர எந்தவொரு நெருக்குதலாலும் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். கட்சிக்கு தலைமையேற்று இருப்பவர் கட்சியின் நன்மைக்காக முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தில் உள்ளார். எனவே இவ்விவகாரத்தில் தாம் முடிவு செய்துவிட்டதால் எந்தவொரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாய்கா தனது கதவுகளை திறந்துள்ளதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இன்று பேரா சுங்கைசிப்போட் துன் சாமிவேலு மாநாட்டு மையத்தில் பேரா மாநிலத்தின் 79வது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு கூறினார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இபிஎஃப் பென்ஷன் திட்டம் சந்தாதாரர்கள் தங்களின் அந்திம கால சேமிப்பு பணத்தை மீட்கும் அடிப்படை உரிமையை எந்த வகையிலும் பாதிக்க செய்யாது என்று துணை நிதியமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார். இபிஎஃப் சந்தாதாரர்கள் பணி ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கு மாதாந்திர அடிப்படையில் இபிஎஃப் ஓய்வூதியம் வழங்கும் திட்டமானது அதற்கான அமலாக்க தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இபிஎஃப்பின் புதிய சந்தாதாரர்களுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்படுமே தவிர நடப்பில் உள்ள சந்தாதாரர்களுக்கு அல்ல என்பதையும் துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெளிவுபடுத்தினார். எனினும் இபிஎஃப்பின் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு நடப்பில் உள்ள சந்தாதாரர்கள் ஆர்வம் கொள்வார்களேயானால் அது அவர்களின் விருப்புரிமையை பொறுத்தது. அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்று லிம் ஹுயிங் விளக்கினார். பட்டாலிங் ஜயாவில் உள்ள மதுபான உணவகம் ஒன்றில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் உபசரணை பணியாளர்களான ஸ்ரீலங்கா பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் குடிநுழைவுத்துறையினர் கடந்த ஒரு வார காலமாக மேற்கொண்ட உளவு நடவடிக்கையின் விளைவாக இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறை அமலாக்க அதிகாரிகளின் வருகையை கண்டதும் அந்த மதுபான உணவகத்தில் இருந்த அந்நிய நாட்டவர்கள் உணவகத்தின் மேல் மாடியில் பதுங்கிக் கொள்ள படிக்கட்டு வழியாக தப்பிக்க முயற்சித்தனர். சிலர் துணி அலமாரியில் ஒளிந்து கொண்டனர். எனினும் அந்த உணவகத்தின் பின்புறமுள்ள ஆபத்து அவசர இரும்பு படிக்கட்டு வாயிலாக அமலாக்க அதிகாரிகள் மேல் மாடிக்கு சென்று அனைவரையும் வளைத்து பிடித்ததாக டத்து ஜக்கரியா குறிப்பிட்டார். 12 ஸ்ரீலங்கா பிரஜைகள் மற்றும் 8 உள்நாட்டவர்கள் என 20 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீலங்காவை சேர்ந்த 9 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா தெரிவித்தார். எனினும் இவர்கள் யாரும் வர்த்தக நோக்கில் கடத்தி வரப்பட்டவர்கள் அல்ல என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. 20க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த ஸ்ரீலங்கா பெண்கள் கடந்த ஓராண்டு காலமாக அந்த உணவகத்தில் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் உபசரணை பணியாளர்களாக 2000 ரிங்கெட் சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களின் கடப்பிதழ்களை முதலாளி பிடித்து வைத்திருப்பதாக அறியப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் குடிநுழைவு அதிகாரிகள் பலமுறை சோதனையிட்டு உபசரணை பெண்களை கைது செய்த போதிலும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு வந்துள்ளனர். பிடிப்பட்ட அனைவரும் KLIA தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று டத்து ஜக்கரியா மேலும் கூறினார். பேரா லுமோட் தொலோ செனாங்கின் கடற்பகுதியில் நடைபெற்ற பொது நீச்சல் விளையாட்டுப் போட்டியின் போது ஜெல்லி மீன்கள் கடித்து சுமார் 40 பேர் காயமடைந்தனர். இன்று சனிக்கிழமை காலை 8:15 மணிக்கு தொடங்கிய பொது நீச்சல் போட்டியில் பல தரப்பட்ட வயதுடையவர்கள் பங்கு கொண்டனர். போட்டி தொடங்கிய பின்னர் பலர் ஜெல்லி மீன்கள் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். முதலாவது சம்பவத்தில் ஸ்லாங்கூர் காஜாங்கைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாதிக்கப்பட்டார்.
அதன் பின்னர் மஞ்சோங் லக்கீரைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் காயத்திற்கு ஆளானார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பொது தற்காப்பு படையினர் மருத்துவ குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் அந்த சிறுவனும் சிறுமியும் பெரும் அவதிக்குள்ளானதால் அவர்கள் உடனடியாக ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆக கடைசியாக கிடைக்கப்பட்ட நிலவரத்தின்படி ஜெல்லி மீன்கள் கடித்ததில் சுமார் 40 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உடலில் எரிச்சல், வீக்கம், ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ரஷ்யாவிற்கு மேற்கொள்ளவிருக்கும் அதிகாரத்துவ பயணத்தின் போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் சந்திப்பு நடத்தப்படுவதற்கு அட்டவணையிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்லின் செய்தி நிறுவனம் கூறுகிறது. 1967ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவுடன் தூதர உறவை பேணி வரும் மலேசியாவின் மாமன்னர் ஒருவர் அந்நாட்டிற்கு வருகை புரிவது இதுவே முதல் முறையாகும் என்று ரஷ்ய பத்திரிகைகள் கூறுகின்றன. அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கும் இடையிலான இந்த சந்திப்பு வரலாறு பொதிந்ததாகும். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் ரஷ்ய மலேசிய இருவழி உறவு மற்றும் வட்டார அனைத்துலக விவகாரங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கிரெம்லின் தகவல் கூறுகின்றன. சபா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சட்டமன்றம் வரும் செப்டம்பர் 16 கொண்டாடப்படவிருக்கும் மலேசிய தினத்திற்கு பிறகு கலைக்கப்படலாம் என்று அம்னோ துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது அசான் கோடி காட்டியுள்ளார். சபா சட்டமன்றத்தின் 5 ஆண்டு கால தவணைக்காலம் முடிவுறவிருக்கும் நிலையில் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு மாநில தேர்தல் நடத்தப்படுவது மிக பொருத்தமானதாகும் என்று வெளியுறவு அமைச்சருமான முகமது அசான் குறிப்பிட்டார். பேருந்து ஒன்று சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள மரத்தில் மோதியதில் 3 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று மதியம் 12:18 மணியளவில் செர்டாங் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் ஜாலான் பெர்சியரான் யூனிவர்சிட்டியில் நிகழ்ந்தது. அந்த பேருந்தில் 30 மாணவர்களும் 5 ஆசிரியர்களும் இருந்ததாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபாரிட் அஹ்மத் தெரிவித்தார். 44 வயது மதிக்கத்தக்க நபர் செலுத்திய அந்த பேருந்து அப்போதுதான் செப்பனிடப்பட்ட சாலை பகுதிக்குள் சென்றதால் வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் தொழிற்சாலை பணியாளர் ஒருவர் மரணமுற்றார். இந்த சம்பவம் இன்று காலை 8:20 மணியளவில் ஜொஹோர் குலுவாங் ஜாலான் ஜொஹோர் பாரு ஆயர்தம் சாலையின் 76வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 32 வயது கமரு ஜமான் குசேன் என்பவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நிக் முகமது அஸ்மி உசேன் தெரிவித்தார். ஜொஹோர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் குடிநீர் கட்டண உயர்வு மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான மக்களை பாதிக்காது என்று பிரதான குடிநீர் விநியோக நிறுவனமான ரன்ஹில் எஸ்ஏஜே சென்ட்ரியான் பெர்ஹாட் உறுதியளித்துள்ளது. குறிப்பாக வீட்டு பயனர், வழிபாட்டுத் தலங்கள், குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் மற்றும் இ-காசே பதிவில் இருப்பவர்களை இந்த கட்டண உயர்வு சிரமத்தில் ஆழ்த்தாது என்று அந்த நிறுவனம் இன்று உத்தரவாதம் அளித்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து மேலும் 30 போயிங் ரக விமானங்களை மலேசியா வாங்கவிருக்கிறது. இவற்றின் மதிப்பு 9.5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். மலேசியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா குறைப்பதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் இதுவும் ஒன்றாகும். 30 போயிங் 737 ரக விமானங்களை வாங்குவதற்கு மேக் எனப்படும் மலேசிய ஏவியேஷன் குரூப் குழுமம் முன்பதிவு செய்து இருக்கிறது என்று கடந்த மார்ச் மாதம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். 2030ஆம் ஆண்டு வாக்கில் இந்த விமானங்கள் மலேசிய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுட்டரிக்கும் வெயில் 10 இடங்களில் கடுமையாக இருக்கும் என்று மலேசிய வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவிலும் சபா சரவாக்கில் வெயிலின் தன்மை 35 முதல் 37 செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடும் வெயில் குறைந்தபட்சம் அடுத்த 3 நாட்களுக்கு நீட்டிக்கும். பொதுமக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அது அறிவுறுத்தியுள்ளது.
சிலாங்கூர் காஜாங்கில் உள்ள ஒரு பேரங்காடியில் சக மாணவன் ஒருவன் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள் 2 நாள் தடுப்பு காவலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். காஜாங்கில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 13 வயதுடைய 4 மாணவர்களுக்கு எதிராக பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு இன்று முடிவடைந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோம் யூசுப் தெரிவித்தார். இதுவரையில் அந்த 4 மாணவர்களிடம் வாக்குமூலம் மட்டுமே பதிவு செய்துள்ளோம். மாணவர்களிடையே ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஏசிபி நஸ்ரோம் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.